வணக்கம். ஓகே. ஆக்சுவலி பாட்காஸ்ட் தமிழ்நாட்டில் போட்ட அந்த லியோ டீகோடிங் வந்து ஃபஸ்ட்டு 2 பார்ட் பார்த்தோம். அதோட தேர்ட் பார்ட் கண்டினியூஷன் இப்போ பார்ப்போம். இதில் மிஸ்டர் லியோ தாஸ் ஸ்டோரி பிகின்ஸ், அதாவது அவர் சொன்ன மாதிரி அந்த 2வது பார்ட்டில் உள்ள விஷயங்கள் வந்து 2வது பார்ட்டையே 2ஆக பிரித்து 2 and 3 போட்டிருந்தார். அதிலேயே சொல்லியிருந்தார் தேர்ட் பார்ட்டில் தான் அதிகப்படியான முக்கியமான ரிவீலிங் செக்ஷன்லாம் இருக்குன்னு. அந்த இதுவரையில் பார்த்திபன், இனி கதையில் லியோ, எல்சியூ. ஓகே, லெட்ஸ் சி என்னென்ன விஷயங்கள் ஓப்பன் பண்ணுறாருங்கிறத உள்ளே போய் பார்ப்போம். அண்ட் வீடியோ ஸ்டார்ட். I'm so happy for you, man. I'm so happy for you. Keep rocking. ஆனா நாங்க லியோவை பார்க்கறதுக்காக காத்துட்டோம். பார்த்துட்டிங்களே. He's a freaking badass man. Hey guys, welcome back to another episode. செட்டப் புதுசாக இருக்குது. இந்த செட்டப்ல தான் வீடியோ பண்ண போறேன்னு நினைச்சிட வேண்டாம். இது ஜஸ்ட் ஒன்லி இன்ட்ரோ. பிகாஸ் நம்ம பார்ட் 2 ஸ்ப்ளிட் பண்ணதால ஸோ பார்ட் 1ஓட செகண்ட் ஆஃப் ஆன பார்ட் 3க்கு வெல்கம். He's a freaking badass man. இப்போ ஆக்சுவலி பார்ட் 8 வந்துடுச்சு. குடும்பத்தை பாதுகாக்கணும், அமைதியா வாழணுங்கிற மாதிரி பாதி பார்த்திபனா, என்ன தேவையில்லாம கோவப்படுத்தி வெளியில கொண்டு வராதங்கிற மாதிரி லியோ. இது வரைக்கும் பார்த்திபன் வெர்சஸ் லியோவா போனது. இதுக்கப்புறம் பார்த்திபன் அண்ட் லியோ வெர்சஸ் அதர் எனிமீஸ். 2 பேரும் சேர்ந்து. ஸோ இப்போ நீங்கள் முன்னாடி பார்த்த சில லீட்ஸ், அதாவது பார்ட் 1ஓட எண்டிங் போர்ஷனில் பார்ட் 2க்கான சில லீட்ஸ் கொடுத்துருப்பேன். கேரக்டரோட பிளெண்டிங் எப்படி இருக்க போகுது, பார்த்தி அண்ட் லியோ எப்படி இருக்க போகுது. ஸோ இதெல்லாம் பார்ட் 2ல நான் காட்டியிருக்க மாட்டேன். பிகாஸ் அது வெறும் ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும் தான். ஸோ பார்ட் 1ல 20 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போன லியோன்னு ஒருத்தன் பிறந்தான். அவன் எந்த அளவுக்கு பார்த்திபனை ஓவர் ட்ராக் பண்றான், பாடியை கண்ட்ரோல் பண்றான். ஐ மீன் சுருக்கமா சொல்லணும்னா லியோ வந்தான், தன்னோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட பண்ணான். அண்ட் அப்படி செகண்ட் பார்ட்ல அதுக்கப்புறம் பார்த்திபனோட பயம், லியோ வந்ததை நினைச்சு பயம், நம்மளை இழந்துருவோமோன்னு ஒரு பயம். அண்ட் இந்த அமைதியான வாழ்க்கை இனிமே நமக்கு இல்லாம போயிருமோன்னு ஒரு பயம். சோ இப்படி பயத்திலே செகண்ட் பார்ட் ஓடிச்சு. செகண்ட் பார்ட்ல பரபரப்பான சீக்வன்ஸ் இருந்திருக்காது. பிகாஸ் செகண்ட் பார்ட் ஃபுல்லா ஒரு வீட்லயே ஹைட் ஆயிருந்ததுனால லியோ வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. செகண்ட் பார்ட்டோட எண்ட்ல பார்த்திபன் வெளியில வந்தாரு. ஆனா அதுக்கப்புறம் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் லியோவும் பார்த்திபனும் எப்படி ஃபேஸ் பண்றாங்க, அவங்களோட பிளெண்டிங், கொலாபரேஷன் இதெல்லாம் எப்படி இருக்க போகுது, அது எல்லாத்தையுமே இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் பார்க்கலன்னா மறக்காம போய் பார்த்துட்டு வந்துருங்க. பிகாஸ் அதை பார்த்தா தான் இது உங்களுக்கு வேல்யூவா இருக்கும். அண்ட் சில முக்கியமான விஷயங்களை எண்ட் ஆஃப் தி வீடியோல சொல்றேன். நவ லெட்ஸ் கோ டு தி வீடியோ. அண்ட் முக்கியமான விஷயம், செகண்ட் பார்ட்டான ஃபர்ஸ்ட் ஆஃப் எண்டில் பின்னாடி சொல்ற நிறைய விஷயங்களை சொல்லாம மறைச்சேன். ஸோ அதுக்கு நிறைய பேர் கடுப்பானீங்க. ஸோ அந்த பின்னாடி மறைச்சு வச்ச அந்த விஷயத்தெல்லாம் அதோ உங்க முன்னாடி எடுத்து வைக்கிறேன். ஸோ எங்க விட்டமோ அங்கிருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி சொல்லிட்டாரு. ஒரு ஷார்ட் ஒன்று காட்டுறாங்கல்ல, இதுக்கான ரீசனை நான் அப்புறம் சொல்றேன். ஆமா, நான் தான் பார்த்திபன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாரு. அப்போ அந்த இடத்துல லியோ வந்திருக்காரா? இல்ல, அதுக்கான ரீசனே நான் பின்னாடி சொல்றேன். ஆனா அவருடைய எண்ணம் வேற ஒரு இடத்துல இருக்கு. அந்த இடம் என்னங்கிறத பின்னாடி சொல்றேன். நான் அப்புறமா சித்தார்த்து கிட்ட நீ பாத்துக்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போவார். நான் ஒரு இடத்துக்கு போறேன், நீ இப்ப பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி எதுவும் மீனிங் இருக்குதா என்னன்னு பின்னாடி சொல்றேன். அந்த பின்னாடி தான் இந்த பார்ட். பின்னாடி சொல்றேன். அப்படி என்னதான் சொல்ல போறேன்னு கேட்டீங்கன்னா, சத்யா வந்துட்டு நான் போய் என் தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும் போது, நான் வாங்க வேண்டியது அங்க இருக்கு. அதாவது அப்படி சொன்னதுக்கு அப்புறமா நீ ஏதோ வாங்கணும்னு சொன்னியே, போய் வாங்கிட்டு வான்னு பார்த்திபன் கிட்ட சொல்லுவாங்க. ஏதோ வாங்கணும், நீ வாங்கிட்டு வந்துரு. அது என்ன பொருள்? பார்த்திபன் எதை வாங்குறதுக்காக இங்க வெங்காயம், சித்தார்த்த ஃபேமிலியை பாத்துக்கோன்னு சொல்லிட்டு எதுக்காக அதை வாங்குறதுக்காக தனியா போறாரு. பிரெட் ஆம்லெட் தீஜியே ப்ளீஸ். நீ கொடு, நான் போயிட்டு வந்துடுறேன். அவர் வந்துட்டு மார்க்கெட்ல ஒரு செஷன் போவாரு. அது என்ன செஷன்னா, குதிரைங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் அந்த இடத்துல இருக்கும். அந்த இடத்துக்கு அவர் போறாரு. ஓகே, அவர் வீட்டுல குதிரை இருக்கு, அதனால அந்த பொருட்கள்லாம் வாங்க போறாரு. பட் இந்த இடத்துல இந்த நேரத்துல அதுக்கான அவசியம் என்ன இருக்கு? ஓகே, சத்யா கிட்ட அப்படி சொல்லியிருக்கலாம் மேபி, இந்த குதிரைக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி. அதனால சத்யா போ சொல்லியிருப்பாங்க. பட் அவர் இந்த இடத்துக்குள்ள வர காரணம் என்ன தெரியுமா? மார்க்கெட்டுக்குள்ள வரும்போதே பார்த்திபனா தன்னை ரியலைஸ் பண்ணார்ல ஒரு போர்ஷன்ல, அதுக்கு முன்னாடி லியோவா மாறினார்ல, அதுக்கான காரணம் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன்ல. அவர் உள்ள வரும்போது இந்த குதிரைங்களோட ஷார்ட் காமிச்சிருந்தாங்க. அதோட காரணமும் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன்ல. அவர் உள்ள வரும்போதே இந்த குதிரைகள் பக்கம் திரும்பி பார்ப்பாரு. இந்த குதிரைகளுக்கு இடையில ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும், அதை அவர் பார்ப்பாரு. அதாவது இங்க யாரோ நிக்கிறாங்க, அவரு அதை பார்த்துட்டாரு. பார்த்த உடனே லியோ ஆயிட்டாரு. தென் பார்த்திபன் சொன்னதே பார்த்திபனா மாறி ஒரு 2 இரு மனசோட உள்ள வராரு. பார்த்தி லியோவா திரும்ப உள்ள வராரு. ஆனா அங்க ஜோஷி கிட்ட இருந்து ஒரு போன் வருது. பார்த்திபா எங்க இருக்க? மார்க்கெட்ல. பார்த்திபன், உன்னை சுத்தி யாராவது சந்தேகப்படுற மாதிரி இருக்கிறாங்களா? உன்னை சுத்தி சந்தேகப்படுற மாதிரியா இருக்காங்களா அப்படின்னு சொன்ன உடனே இப்போ வந்துட்டு பார்த்திபன் தான் இருக்கிறாரு. அங்க மாறினார்ல பார்த்தியா, அதுக்கப்புறமும் அப்படியே தான் இருக்கிறாரு. அஸ் பார்த்திபனா எதுக்கு இந்த குதிரைகள் இருக்கிற இடத்துக்குள்ள வந்தாருன்னு அவருக்கே முதல்ல தெரியல. அண்ட் ஜோசி இப்படி சொன்னதும் பதட்டமாகறாரு. ஏன்னா சின்ன சின்ன சத்தத்துக்கே பயந்துகிட்டு இருக்கிறவரு உன்னை சுத்தி சந்தேகப்படுற மாதிரி யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொன்னா எப்படி பயப்படாம இருப்பாரு? பார்த்திபன்
இல்லையா என்னாச்சு? இல்ல டிபார்ட்மெண்ட்டுக்கு ஊருக்குள்ள புதுசா சில பேர் இறங்கியிருக்காங்க இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. உடனே சுத்தி அங்கிட்டு இங்கிட்டு பார்க்காரு, பயப்படுறாரு. உடனே ஜோஷி வந்துட்டு அங்க இருந்துட்டு கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. உடனே பார்த்திபன் அவசரமா கிளம்புவாரு. ஆனா அவரை உடனே களத்துல கயிறை போட்டு இழுத்துருவாங்க. ரைட் நவ ப்ளீஸ். அண்ட் அதுக்கப்புறமா வில்லன்ஸோட என்ட்ரி காட்டுறாங்க. இந்த ஃபைட் சீனை ஆக்சுவலி அதான் சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். அவங்க ஷார்ட்டாக முடிக்கிறதா தான் பிளானு. அவர் எழுதியிருந்ததும் அந்த மாதிரி தான் எழுதியிருந்திருக்காரு. பட் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து அதை எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லி கேட்டதுனால இந்த ஃபைட் சீனை கொஞ்சம் லென்த் பண்ணது. அது உண்மையிலே லென்த் பண்ணியிருக்க தேவையில்லை தான். இவர் வந்துட்டு மிஸ்கினோட மச்சான், அது தெரியும். அந்த ஷாட்ல அவங்க எங்கிருந்து என்ட்ரி ஆகுறாங்கிறத பாருங்க. பின்னாடி குதிரைங்களா இருக்குது. ஸோ அப்போ அங்கே லியோ குதிரைங்களுக்கு இடையில ஒரு சில பேரை வாட்ச் பண்ணார்ல, அது இவங்களை தான் வாட்ச் பண்ணி இருந்திருக்காரு. த்ரிஷா மட்டும் பார்த்திபன் சொல்லி டைவர்ட் பண்ணல அப்படின்னா லியோவாவே இவர் அவங்கள தேடி உள்ள வந்திருப்பாரு. பட் அவர் அப்படி டைவர்ட் ஆனதுனால அரைகுறையா பார்த்திபனா எதுக்கு உள்ள வந்தோம் தெரியாம திணறிக்கிட்டு இருந்திருக்காரு. அவங்க பார்த்திபன் கிட்ட வந்துட்டாங்க. இல்லைன்னா லியோவை டைரக்டா போயிட்டு சிம்பிளா வேலையை முடிச்சிருப்பாரு. ஸோ களத்துல கயிறை போட்டு இருக்குன உடனே தன்னோட ஃபேமிலியை திரும்பி பார்ப்பாரு. அவங்க தூரமா தான் இருக்கிறாங்களா அப்படிங்கிறத பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. பட் எதுக்கு அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு? பிகாஸ் லியோவா கொஞ்சம் சேஞ்ச் ஆக போறாரு. ஸோ அதை ஃபேமிலி பாத்துற கூடாதுங்கிறதுக்காக தூரமா இருக்காங்களாங்கிறத செக் பண்ணிக்கிறாரு. அண்ட் இந்த பக்கம் மிஸ்கினோட மச்சான் வந்துட்டு உன்னையும் உன் குடும்பத்தையும் கொண்டுட்டு தான் என் மச்சான புதைப்பேன்னு சொல்லுவாரா. உன்னையும் உன் குடும்பத்தையும் கொண்டுட்டு உன் தலையை எடுத்துட்டு போய் தான் என் மச்சான நான் அடக்கம் பண்ணுவேன். ஸோ அதை கேட்டதும் முடிஞ்சா லியோவை தாண்டி என்னையும் குடும்பத்தையும் டச் பண்ணிப்பாரு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சமா லியோவுக்கு ஸ்பேஸ் விட்டுருவாரு. பாதி லியோவுக்கு தான் வழி விடுவாரு. ஆனா இந்த நேரத்துல பார்த்திபனோட அனுமதியோட லியோ வெளியில வராரு. நான் ப்ரீவியஸ் வீடியோல சொன்ன மாதிரி லியோவும் பார்த்திபனும் சேர்ந்து ஆப்போசிட் எனிமீஸை ஃபேஸ் பண்ண போறாங்க. சோ அந்த மாதிரி ஒரு பிளேஸ் தான் இது. இப்படி ஒரு விஷயம் நடந்துற கூடாது, இதுக்கு வாய்ப்பு கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக தான் அவர் வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடந்தாரு. பட் இப்போ வேற வழி இல்ல. உன் குடும்பத்தை அழிச்சிட்டு தான் என் மச்சான புதைப்பேன்னு இவன் ஒத்த காலில் நிக்கிறான். சோ அப்ப வேற என்ன பண்றது? பார்த்திபன் வந்துட்டு அந்த இடத்துல லியோ நீ கொஞ்சம் வந்துட்டு போப்பா, வந்து இந்த பிரச்சனை என்னன்னு கேட்டு போ அப்படிங்கிற மாதிரி லியோவுக்கு வழி விடுறாரா. அங்க பார்த்திபனும் லியோ கொலாபரேட் பண்ணி ஃபைட் பண்ற அந்த போர்ஷன்ல அனிருத்தோட பிஜிஎம் ஒன்று அந்த இடத்துல வரும். லியோவும் பார்த்திபனும் கொலாபரேட் பண்ற அந்த போர்ஷன்ல பயங்கரமா இருக்கும். இந்த ஃபைட்ல கவனிச்சீங்கன்னா அவர் வந்துட்டு ஆரம்பத்திலே வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாரு. அந்த காஃபி ஷாப் ஃபைட் அப்போ வெப்பன்ஸ் எதுவுமே எடுக்க மாட்டாரு, கையில தான் ஃபைட் பண்ணுவாரு. பிகாஸ் இங்க வெப்பன் எடுக்கிறாருன்னா பார்த்திபன் எக்ஸ்ட்ராவா லியோவுக்கு ஸ்பேஸ் கொடுத்திருக்காருன்னு அர்த்தம். நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, என்னைய குடும்பத்தை காப்பாத்தி கொடுத்துரு அந்த மாதிரி. அதுல பார்த்திபனோட விருப்பம் இல்லாம லியோ வந்தாரு, இதுல பார்த்திபனோட அனுமதியோட லியோ வந்திருக்காரு. அண்ட் இந்த சில இடங்கள்ல கொஞ்சம் மிஸ் ஆகுறாருல்ல அண்ட் கொஞ்சம் டிஃபெண்ட் பண்றாருல்ல, இதை வந்துட்டு பார்த்திபனும் சேர்ந்து பண்றாரு. லியோ ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. லியோவை தாண்டி லியோ மேல யாரும் கை வச்சிட முடியாது. பட் ஆனா 50 to 60% தானே லியோ இருக்கிறாரு, முழு லியோ இல்ல. அதனால சின்ன சின்ன அடி படுத மாதிரி தானே வரும். அண்ட் அந்த சின்ன அடியையுமே பார்த்திபன் டிஃபெண்ட் பண்றாரு. அது ஏன் அப்படின்னா அந்த ஃபைட்ல அதுக்கப்புறமா அவர் மேல 2 அடி விழும் பாருங்க. விழுந்ததுக்கு அப்புறமா அவர் எப்படி ஃபைட் பண்றாரு நீங்களே பாருங்களேன். இது நோட் பண்ண சடன்லி அந்த ஒரு மேல அடி விழுந்துச்சுன்னா அது லியோவை இன்னும் கோவப்படுத்திடும். ஸோ பார்த்திபனால கட்டுப்படுத்துறது கஷ்டமாயிரும். அது மட்டும் இல்லாம இன்னும் எக்ஸ்ட்ரா பெர்சன்டேஜ் லியோவுக்கு ஸ்பேஸ் கொடுத்துட்டா அவன் அடிக்கிறதையும் தாண்டி கொல்ல ஆரம்பிச்சிருவான். ஏன்னா முன்னாடியே இந்த காஃபி ஷாப் ஃபைட்ல நார்மலா தான் அடிச்சுக்கிட்டு இருப்பாரு. பட்டுன்னு சாண்டி வந்துட்டு அவர் முதுகுல ஒரு கீரல் போட்டுருவாரு. மேல அடி விழுந்தோனே லியோவுக்கு கோவம் வர ஆரம்பிச்சிரும். பார்த்திபன் அந்த இடத்துல ஒன்னும் பண்ண முடியாம போயிரும். அதுவும் கொஞ்சமா தான் கோவம் வரும். அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் தான் சாண்டியோட வாயை கழிச்சு விடுவாரு. அந்த பெஞ்சில கத்திய வச்சு சங்கல் இறக்குவாரு. இதெல்லாம் அவர் மேல அடி விழுந்ததுக்கு அப்புறம் தான் பண்ணுவாரு. சோ அடி விழுந்தது அப்படின்னா லியோ அதிகமாயிருவான். அது நடக்க கூடாது அப்படிங்கிறதுனால தான் பார்த்திபன் டிஃபெண்ட் பண்றாரு, மிஸ் ஆகுறாரு. அப்படின்றது அசம்ப்ஷன், அவ்வளவுதான். ஸோ இப்படி அடி விழுந்ததோட உச்சக்கட்ட கோபம் வந்து லியோவுக்கு ஒரு 80 to 85% லியோவா மாறிட்டாரு. அப்போ அந்த லியோவோட அந்த கோபத்தை பாருங்களேன். இது மாதிரி ஒரு விஜய் சார் இதுக்கு பார்த்ததே இல்லை. ஆனால் அவர் ஃபேமிலி தூரமாக இருக்கிறத பார்த்துட்டு தான் லியோவுக்கு அனுமதி கொடுப்பாரு. பட் அவர் சித்தார்த்தையும் சிண்டுவை மட்டும் தான் பார்ப்பாரு. பட் அங்கே சத்தியம் இருக்க மாட்டாங்க. பிகாஸ் சிண்டுங்கிற பொண்ணு எனக்கு பிரெட் ஆம்லெட் வேணும்னு கேட்டதால அம்மா எனக்கு பிரெட் ஆம்லெட் வேணும் சித்தார்த்த அந்த பொண்ணு கையில் ஒப்படைச்சிட்டு சத்யாங்கிறவங்க வேற இடத்துக்கு போயிருப்பாங்க. நான் போயிட்டு வந்துடுறேன். சரிங்களா? அதாவது பார்த்திபன் இருக்கிற இந்த இடத்துக்கு பக்கத்து இடத்துக்கு. ஸோ அது தெரியாம பார்த்திபன் அனுமதி கொடுத்துருவாரா?
இங்க இப்படி இந்த லியோவோட மிருகத்தனமான சண்டையை பார்த்துட்டு இந்த கிரௌட் ஆனதும் அங்க சத்யா வந்து பாப்பாங்க. அப்படி அவங்க வந்து பரபரப்பா பாக்குறது யாருன்னா கோபத்தோட உச்சத்துல இருக்கிற ஒரு 80% லியோவை பாக்குறாங்க. ஸோ அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ஒண்ணுமே விளங்கல. சேம் காஃபி ஷாப்ல வச்சு லியோவை பார்க்கும்போது ஸ்ருதி கொடுத்த எக்ஸ்பிரஷன் அண்ட் கன் ஷூட் அப்போ பயப்படாம மிஸ்ஃபேர் பண்ணாம பண்ண அந்த பார்த்திபனை பார்த்து ஜோஷி படுவார்ல அந்த ஆச்சரியம் மாதிரி. இதுவரையும் ஸ்ருதியும் ஜோஷியும் மட்டும்தான் அந்த லியோவோட செயல்பாடுகளை பார்த்திருக்காங்க. இப்ப சத்யாவும் அதை பாக்குறாங்க. இது பார்த்திபனே இல்லையே, இத்தனை வருஷமா வாழ்ந்த என் புருஷனே இது இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை அது. ஏன்னா அதுதான் லியோ ஆச்சே. கொஞ்சம் கூட யோசிக்காம அவனோட மூஞ்ச கழிச்சிருவாரு. அண்ட் தென் அதுக்கப்புறம் பயத்தோட ஆச்சரியத்தோட நிக்கிற சத்யாவை பாக்குறாரு. பார்த்த உடனே கொஞ்சமா லியோவை கம்மி பண்ணிட்டு ஒரு ரியாக்ஷன் ஒன்னு கொடுப்பாரு. அதாவது லியோவை ஃபுல்லா கம்மி பண்ண மாட்டாரு. டோட்டலா லியோ வெளியே அனுப்பிட்டு பார்த்திபனாவும் ஆக மாட்டாரு. பிகாஸ் லியோவை கூப்பிட்டதே அவர் தானே. கூப்பிட்டதுக்கான பர்பஸ் இன்னும் முடியலையே. சோ அந்த இடத்துல ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாரு. கொஞ்சம் வெயிட் பண்ணு, லியோ வந்ததோட இவங்களை எல்லாம் கிளியர் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு போறாரு. அண்ட் தென் ஒருத்தர் அப்ப அங்க அட்டாக் பண்ண வருவாரு. ஆனா அங்க பார்த்திபனா மிஸ் ஆக மாட்டாரு. பிகாஸ் நம்ம மேல அடி விழுந்தா லியோ கோவப்பட்டு எக்ஸ்ட்ரா வெளியில வந்துருவான். சோ அதை நம்ம ஃபேமிலி பாத்திர கூடாது அப்படிங்கறதுனால கொஞ்சம் அடக்கி வச்சிருப்பாரு. இப்பதான் யாரு பார்க்க கூடாதோ, அதாவது நம்ம பொண்டாட்டியே அதை பார்த்தாச்சு, இதுக்கப்புறம் எதுக்கு நம்ம லியோ கட்டுப்படுத்தணும்னு விட்டுருவாரு. சோ தென் தாமேல கை வைக்க வந்தா லியோ விடுவாரா? அவர் அதை ஸ்டாப் பண்ணிடுவாரு. சோ அப்ப அந்த லியோவோட அந்த சென்ஸ் அங்க பாருங்க. பின்னால இருந்து அட்டாக் பண்ண வராரு. அதை வாட்ச் பண்ணவே இல்ல, ஆனா டிஃபெண்ட் பண்ணிட்டாரு. சோ அப்ப அங்க அந்த இடத்துல பார்த்திபன் சத்யாவை பார்த்தோன்னு இறக்கி விட்ட அந்த லியோவை இங்க கொஞ்சம் ஏத்தி விட்டுருவாரு. அந்த ஒரு ஃபேஸை பாருங்களேன். ஃபிளாஷ்பேக் லியோவை நம்ம இமேஜின் பண்ண வேண்டாம், அதை நம்ம எடுத்துக்க வேண்டாம்னு நான் தான் சொன்னேன். பட் ஃபிளாஷ்பேக்ல உள்ள லியோவோட ஒரு கோபமான முகத்தை எடுத்துப்போம். அதாவது ஃபிளாஷ்பேக்ல உச்சகட்ட கோபமா இந்த ஒரு முகத்தை காட்டியிருப்பாங்க லியோவோட முகமா. நான் உன்னை பார்க்கிற நாள் தாண்டா உன்னோட கடைசி நாளா இருக்கும். ஆனா இது உச்சகட்ட கோபமான முகம் கிடையாது. அதை நான் காட்டுறேன் போக போக. இது லியோவுடைய ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு கோபமான முகம். சோ இந்த முகம் அப்படி இந்த இடத்துல வந்துருச்சு பாருங்க. பட் இந்த பார்த்திபனோட இந்த முகத்துல வெறும் பாதியில மட்டும்தான் இந்த கோபம் இருக்கு. இன்னொரு பாதியில பார்த்திபனும் இருக்கிறாரு. இந்த முழு முகத்தோட கோபம் இங்க இல்ல பாருங்க. ஆனால் இது சீக்வன்ஸ் முடிஞ்ச பிறகு அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு ஒரு போலீஸை வந்து நெக் பாயிண்ட் பிடிப்பார். அப்போ வர ஒரு எக்ஸ்ப்ரெஷன் இருக்குது பாருங்களேன், அது சீரியஸ்லி தாறு மாதிரி. இது வரைக்கும் நான் அந்த மாதிரி ஒரு லெவல் ஆஃப் விஜய் சாரை பார்த்ததே கிடையாது. அது அந்த இடத்துல தான் இம்ப்ரெஸ் ஆனது. தென் சத்யாவை வந்துட்டு பிடிச்சிருவாங்க. அண்ட் அதை பார்க்கும்போது லியோ ரியாக்ஷன் போய் கொஞ்சம் பார்த்திபனா ஒரு ரியாக்ட் பண்ணுவார். தென் ஆக்ஷன் லியோ கிட்ட ஒப்படைச்சிருவாரு. அவர் சுத்தியில தூக்கி எறிவாரு. டைரக்டா அவர் அவங்கள பிடிச்சிருக்கிற அந்த ஷோல்டர்ல போய் இறங்குவாது. தென் அவரை பிடிச்சி அப்படி மார்க்கெட்டுக்கு உள்ள இழுத்து போடுவாரு. சத்யா நீ பின்னாடி போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போவாரு. நீ கொஞ்சம் தள்ளி நில்லு, நான் இவங்களை எல்லாம் முடிச்சுட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி உள்ள இழுத்து போடுறாரு. அதை சத்யா பாக்குறாங்க. அவ்வளவு தூரத்துல இருந்து எப்படி நம்மளை காப்பாத்திட்டான், பார்த்திபனா காப்பாத்தினான். அப்படி உள்ள இழுத்து போட்டுட்டு நீ போ நான் வரேன்னு சொல்லும் போது சத்யாக்கு ஒரு ஆச்சரியம். இவன் பார்த்திபன் என்ன பண்றான், பார்த்திபன் தான் பண்றானா இத அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன். இவ்வளவு கொடூரத்தை பார்த்திபனோட இன்னொரு முகத்தை, அதாவது லியோவுடைய முகத்தை ஸ்ருதி, ஜோஷி, அதுக்கப்புறமா இப்ப சத்யா பாக்குறாங்க. தென் பார்த்திபன் கிட்ட இருந்து ஒரு டைலாக். அதாவது பார்த்திபன் உள்ளுக்குள்ள இருந்து டைலாக மட்டும் சொல்றாரு. ஏன் குடும்பத்து மேல ஏன் கை வைக்கிறீங்க? லியோ வேற, நான் வேற. உங்களை அடிக்கிறது என்னமோ லியோ தான், ஆனா நீங்க திருப்பி அடிக்க நினைக்கிறது பார்த்திபனை அப்படிங்கிற மாதிரி அந்த டைலாக். அண்ட் ஒரு மண்வெட்டி ஒன்று இருக்கும். அதை வச்சு ஒருத்தரோட விரலை செவத்தோட வச்சு கட் பண்ணுவாரு. அதை கட் பண்றப்போ பக்கத்துல நின்று பாக்குற இன்னொருத்தரோட ரியாக்ஷனை பாருங்க. என்னடா பண்றான் இவன், ஏதோ ஒரு பதட்டத்துல கொலை பண்ண ஒரு சாதாரண ஒருத்தனை பழி வாங்கணும்னு சொல்லி தானே எங்களை கூட்டு வந்தீங்க, ஆனா இவன் என்ன இவ்வளவு மோசமானவனா இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் இது. அண்ட் ஆல்சோ அங்க பார்த்திபனோட ரியாக்ஷனையும் பாருங்க. லியோ பண்ணிட்டு இருக்க அந்த வேலையை பார்த்திபனால கூட பார்க்க முடியல. மூஞ்சி கண்ணை மூடிக்கிறாரு. பட் ஆனாலும் அங்க லியோவை கட்டுப்படுத்த மாட்டாரு பாருங்க. பிகாஸ் அதுல என்ன அர்த்தம்னா லியோ ஆரம்பிச்சு வச்சு அந்த விஷயத்தை லியோவே முடிச்சு வைக்கட்டும், அவனை கட்டுப்படுத்த நமக்கு பிரச்சனை தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க லூஸ் விட்டுருவாரு. அண்ட் தென் மிஸ்கினோட மச்சான் இருக்கார்ல, அதாவது இவனுங்க கூட்டத்துக்கு தலைமா வருதானே, அவனை தான் முதல்ல கொல்லணும்னு துரத்திட்டு போவாரு. அப்போ அவங்க கூட ஃபைட் பண்ணும்போது உடம்புல மத்த இடங்கள்ல தான் அட்டாக் பண்ணுவாரு. அதுக்கப்புறமா அவருடைய மூஞ்சியை மூடிடுவாங்க, மூடி அடிப்பாங்க.
ஸோ அப்போ அடிச்சா என்ன ஆகும், லியோவுக்கு கோவம் வந்துடும். அந்த லாக்ல இருந்து ரிலீஸ் ஆவாரு. ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பாருங்களேன், உடம்புல எங்கேயுமே அடிக்க மாட்டாரு. எங்க அடிச்சா உயிர் போகுமோ அங்கதான் அடிப்பாரு. கொஞ்சமா லியோவா பார்த்திபனா இருக்கும்போது மூஞ்சியை மூடினாங்க, 2 அடி அடிச்சாங்க. ரிலீஸ் ஆகுறது மேக்ஸிமைஸ் பண்ண லியோவா ரிலீஸ் ஆகுறாரு. அப்ப சும்மா இருப்பாரா? அந்த நிமிஷத்தோட மச்சான் ஓடுறாரு, அவர் துரத்திட்டு போறாரு. இப்போ கத்துறது செமையாக இருக்கும் இந்த சீன்லாம். அந்த சுவிட்சில் வச்சு நெஞ்சில் அடிக்கிறாரு பாருங்க. இவன் இப்போ சாகணும் அப்படிங்கிற ஒரே இன்டென்ஷன் தான் அதுல தெரியுது. நெஞ்சில் அடிக்கிறாரு, பெரிய இம்பாக்ட் இல்ல. உடனே சுத்தியலோட மறுபக்கத்தை திருப்புறாரு, அதாவது ஷார்ப்பான அந்த பக்கத்தை திருப்புறாரு. அப்போ நெஞ்சில் அரைகிறாரு. பட் ஆனா அவருங்க மிஸ் ஆகி ஓடிடுறாரு. அப்போ அங்க அவர் லாக் ஆகி நின்றுட்டு இருக்கும்போது சத்யா வந்து தடுக்கிறாங்க. அப்போ சத்யா தடுக்கும் போது பார்த்திபன் லியோவை எல்லாம் கட்டுப்படுத்த மாட்டாரு. நீ விடு, அவனை தடுக்காத, அவன் இதை பண்றதுதான் நமக்கு சேஃப் அப்படிங்கிற மாதிரி உதறிட்டு போவாரு. அது சத்யாவுக்கு ஒண்ணுமே புரியாது. இதெல்லாம் அல்டிமேட். இது நம்மளை கொல்ல வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாம இருக்காங்க. ஆனா நாம அவங்கள கொல்லாம விட மாட்டோம், துரத்துறோம். இதுல யார் மோசமானவங்கன்னே தெரியலையே. தென் அவர் வெளியில போய் ஒரு மினி ட்ரக் ஒன்று வரும், அதுல ஏறி எஸ்கேப் ஆயிடுவாரு. தென் பார்த்திபன் கோவத்துல சுத்தியில தூக்கி எறிவாரு. இப்போ இந்த இடத்துல கோவமா ஒருத்தர் கத்துறாருல, இது வந்துட்டு லியோ கத்தல, பார்த்திபன் தான் கத்துறாரு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, இன்னையோட இந்த இடத்துல இந்த பிரச்சனையை முடிச்சிருக்கணுமே, இப்படி மிஸ் ஆயிருச்சே, அவன் வேற இரு நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கை காட்டிட்டு போவான். இப்படி மிஸ் ஆகுறதுனால திரும்ப இந்த பிரச்சனை பெருசாகுதா, திரும்ப லியோவை கொண்டு வர்ற மாதிரி இருக்குமே, இன்னையோட முடிச்சிருக்கணுமே, அது மிஸ் ஆகி போச்சா அப்படிங்கிற மாதிரி ஒரு கோவத்துல கத்துறாரு பார்த்திபன். தென் சத்யா வந்து சொல்லுவாங்க, நீ என்ன பண்ற பார்த்திபா, அவங்கள விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு பார்த்திபனோட ஆன்சர் இது. விட்டா இது தொடரும், லியோவை ஒன்ஸ் வர வச்சதோட இதெல்லாம் முடிச்சிடணும், திரும்ப இது நடந்துகிட்டு இருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆன்சர் இது. சோ சத்யா அங்க ஷாக் ஆகுறாங்க. முடிக்க நினைச்ச காரியமும் மிஸ் ஆகி போச்சு. சோ பார்த்திபன் வந்துட்டு லியோவை கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்றாரு. அண்ட் அங்கிருந்து சீன் அப்படி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகுது. பார்த்திபன் வந்துட்டு போலீஸ் ப்ரொடெக்ஷன் கேட்கறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போயிருப்பாரு. அப்போ அங்க சத்யா வந்துட்டு பார்த்திபன் மூஞ்சில இருக்கிற ரத்தத்தை துடைக்க போவாங்க. ஆனா அவர் அங்க அதை தடுத்துருவாரு. அது எதுக்காகனா, இந்த நிலைமையில நான் இருக்கேன், இவ்வளவு பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கறத போலீஸ்ட காட்டி ப்ரொடெக்ஷன் கேட்கலாம்னு வந்திருப்பாரு. தென் இன்ஸ்பெக்டர் உள்ள வரும்போதே கோபத்தோட வருவாரு. கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போக வேண்டியதானே, எதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு வேற வேலை இல்லையா, இப்படி எல்லாம் சொல்லுவாரு. பார்த்திபன் அமைதியா இருப்பாரு. அந்த நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற அந்த வார்த்தையிலேயே ஒரு இது இருக்காது, எது இருக்காது அப்படின்னு சொல்றேன், பின்னாடி சொல்றேன். நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு உள்ள எனக்கு ஒரு டீ சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உள்ள போவாரு. நான் பாத்துக்கிறேன். உடனே பார்த்திபனு கோவம் வந்துரும். நான் இவ்வளவு சீரியஸான விஷயத்துக்காக நான் வந்திருக்கேன், நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு விசாரிக்க கூட இல்லாம டீ சொல்லிட்டு போறாரு அப்படிங்கிற மாதிரி கோபத்தோட இருந்து போறாரு. என்னத்தை பாத்துப்பீங்க, நாங்க சாகறதையா? இனிமே வீட்டு விட்டு போகும்போதெல்லாம் எவன் எங்க இருந்து வருவான்னு பயந்துகிட்டே இருக்கணுமா? ஆனா அதுக்கப்புறம் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவாரு. 2 வாரத்துக்கு முன்னாடி ஷூட் அவுட்ல இறந்து போன ஒருத்தனோட பாடி மார்ச்சுரியில இருந்து காணாம போயிருக்கு. டிபார்ட்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு கூப்பிட்டு விஷயத்த சொல்லி எங்களை அலர்ட் பண்ண சொல்லிருக்காங்க. ஏன் சார் இன்ன வரைக்கும் சொல்லல? அதாவது 2 வாரத்துக்கு முன்னாடினா அவர் ஜெயில இருக்கும் போதே மிஸ்கினோட பாடி எப்படி அவருடைய ஊருக்கு போச்சு. சோ இவங்க தான் இல்லீகலா எடுத்துட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு இந்த போலீஸும் ஹெல்ப் பண்ணிருக்காரு. அண்ட் பார்த்திபன் மார்க்கெட்டுக்கு போறதையுமே இவர் தான் போட்டு கொடுத்திருப்பாரு. பார்த்திபனோட குடும்பத்துக்கு பாதுகாப்பு போட சொல்லியும் ஆபத்து இருக்குங்கிறதையும் இவர் சொல்லாம மறைச்சிருப்பாரு. பார்த்திபனோட ஃபேமிலிக்கு லைஃப் த்ரெட் இருக்கு. நான் கவர்ல இருந்து இன்சோர்ஸ்க்கு 2 வாரத்துக்கு முன்னாடி இன்ஃபர்மேஷன் வந்து அந்த இன்ஸ்பெக்டர் வெளியே சொல்லாம மறைச்சிருக்கேன். சோ அவங்க ஃபேமிலி ப்ரொடெக்ஷன் இல்லாம வெளியே போனான்னு சொல்றாங்க. ஓகே பார்த்திபா எங்க இருக்கு? ஓகே, அதுதான் இங்க கனெக்ட் ஆகுது. அந்த ஒரு கோபம் பார்த்திபனுக்கு இருக்கு. பட் இந்த போலீஸ்காரன் ஏன் இப்படி பண்ணணும்னா, அந்த இடத்துலயும் பார்த்திபன் ஒரு வார்த்தை விடுவாரு. நியாயத்துக்கு நீங்க செய்ய வேண்டிய வேலையை நான் செஞ்சிருக்கிறேன். என் பொண்ணை கொல்ல போனவன வேற வழி தெரியாம சுட்டேன், செத்துட்டானுங்க, அவ்வளவுதான். நியாயமா நீங்க பண்ண வேண்டிய வேலையை நான் பண்ணிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னதும் அந்த போலீஸ்காரனுக்கு கோவம் வரும். பிகாஸ் பார்த்திபன் மேல அவர் கோவமா இருக்கிறது காரணமே இதுதான். அந்த ஹைனா பிடிக்கிறதுல இருந்துமே போலீஸ்காரங்களாலே முடியல, மத்த ஆபீசர்ஸாலே முடியலன்னு ஜோஷி பார்த்திபனை வர வச்சுதான் அந்த ஹைனாவை பிடிப்பாங்க. யாருக்குமே இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் தெரியல சார். उंगला नहीं वरम नहीं बा जानवर अंदर आएगा सर, स्कूल के अंदर बहुत रिस्की है सर, आप बताइए सर प्लीज. रेंजर सर, मैं आपको है ना मेरा ड्रेस देता हूं. कम इन பார்த்திபன். யா ஜோஷி, இங்க இவங்க ஏதோ காமெடி பண்ணிருக்கானுங்க, என்ன பண்றதுன்னு தெரியல. சிச்சுவேஷன் அவுட் கண்ட்ரோல் நீங்க சான்ச்சரி போய் ட்ராங்குலைசரை ரெடி பண்ணுங்க. எங்க இருந்து எப்போ ஃபயர் பண்ணணும்னு நான் சொல்றேன். எஸ் ஓகே.
यार यावे பேர் பார்த்திபன், தமிழ்காரன். ये इतनी महत्वपूर्ण घटना नहीं है. எக்ஸ்க்ளூசிவா நியூஸ் மாட்டிருக்கு கவர் பண்ணாம முத்து சார் கமெண்ட்ரி பண்ணாமல் இங்கே என்ன பண்ணுறீங்க? ஸோ நாம பண்ண வேண்டிய வேலையெல்லாம் இவன் பண்றானே, மத்தவங்க முன்னாடி இவன் ஹீரோ ஆகிட்டு இருக்கானே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜெலசியான கோவம். பார்த்திபன் அந்த காஃபி ஷாப் ஷூட் அவுட்டுக்கு அப்புறம் அரெஸ்ட் ஆகும் போதும் இவர் கொஞ்சம் ஃபோர்ஸா தான் ஹேண்டில் பண்ணுவாரு அவரை. அதுல இந்த கோபம் தெரியும். அண்ட் இவருக்கு கோர்ட்ல விருதுன்னு தீர்ப்பு கொடுக்கும் போதும் அவர் மூஞ்சில அது பிடிக்கவே பிடிக்காது பாருங்க. ஸோ தென் பார்த்திபன் அதுக்கப்புறம் எனக்கு பாதுகாப்புக்கு போலீஸ் வேணும், இல்லைன்னா நான் அங்க இருந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க உட்காருவாரு. என் வீட்டுக்கு 24 மணி நேரமும் துப்பாக்கி ஏந்தி ஒரு போலீஸ்காரன் காவலுக்கு இருக்கணும், இல்லைன்னா இந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன். எந்திரியா எந்திரி சொல்றல. தென் அந்த போலீஸ்கார் கோபத்தோட எஞ்சிப்பாரு. அப்ப அந்த மூஞ்சில பார்த்திபனா இருப்பாரு. நார்மலா ஒரு போலீஸோட கோபத்தை பார்த்தா எப்படி ரியாக்ஷன் வருமோ அந்த ரியாக்ஷன் அங்க இருக்கும். தென் மரியாதை இல்லாம எழுப்பி வெளியில இழுத்துட்டு போவாருல, அப்போ அந்த மூஞ்சில கொஞ்சம் கோபம் வரும் பாருங்க. அதாவது லியோ கொஞ்சமா வருவாரு பாருங்க. ஆனா அந்த போலீஸ்காரன் எல்லாரும் முன்னாடி வச்சு அவமானப்படுத்துற மாதிரி பேசுவாரு. அப்ப பார்த்திபனோட பார்வை ஃபுல்லா அந்த போலீஸ்காரன் மேல மட்டும்தான் இருக்கும். அதாவது இவனை என்ன பண்ணலாம், இவன் ஒருத்தனால நிறைய பிரச்சனை, அதுக்கான சொல்யூஷன் கேட்டாலும் அந்த சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கும் இவன் ஒரு பிரச்சனையா இருக்கான். லியோவை வெளியில கொண்டு வரலாமா இல்லையாங்கிற மாதிரி ஒரு பார்வை பார்க்காரு பாருங்க. நீ சாதாரண பண்பட்டர் விக்கிற பார்த்திபன். தென் ஜோஷி அங்க வராரு. அவரும் அந்த இன்ஸ்பெக்டரா ஒரு மாதிரி பாக்குறாரு. அவருக்கும் அந்த இன்ஸ்பெக்டர் மேல கோவம் இருக்கு. பிகாஸ் இவர் பார்த்திபன் மேல வெஞ்சன்ஸ்ல இருக்கிறதுனால, மிஸ்கின் அண்ட் கேங்ஸுக்கு ஹெல்ப் பண்ணதுனால. அண்ட் அந்த போலீஸ்காரர் ஜோஷியும் இலக்காரமா பேசுவாரு. அப்பவுமே பார்த்திபன் அந்த போலீஸ்காரனை மட்டும் தான் பாத்துக்கிட்டு இருப்பாரு. ஐ மீன் அந்த போலீஸ்காரனை கோவமா பாக்குறது லியோவும் சேர்ந்து தான் பாக்குறாரு. ஆனா பார்த்திபன் கொஞ்சம் அவரை அடக்கி பிடிச்சு வச்சிருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமா அவர் வெளியில வந்து வெடிக்க பாக்குறாரு. அந்த நேரத்துல அந்த போலீஸ்காரன் சில வார்த்தைகளை விடுவான். நாங்க விடிய விடிய வீட்டு வாசல்ல துப்பாக்கிய கையில பிடிச்சிக்கிட்டு காவலுக்கு நிக்கணுமா, இவரு வீட்டுல பொண்டாட்டியோட இந்த வார்த்தைகளை கேட்டதும் அந்த முகத்தை கொஞ்சம் பாருங்களேன், ஆல்மோஸ்ட் வெடிக்க ஆரம்பிச்சாச்சு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. இந்த வார்த்தைகளை கேட்டதும் ஜோஷிக்கே கோவம் வரும். ஜோஷிக்கு கோவம் வர்றத பார்த்து சத்யா ஆச்சரியப்படுவாங்க. அதுல எப்படி தெரியுதுன்னா, நார்மலா ஜோஷி கோவப்பட மாட்டாரு, அவரே இப்ப இவர் மேல கோவப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி பாக்காங்க. நார்மலா கோவப்படாத ஒருத்தனே கோவப்படுறாரு அப்படின்னா, இப்படிப்பட்ட ஒருத்தர் இவ்வளவு சூடா பக்கத்துல நின்னுகிட்டு இருக்காரு, அவனுக்கு எப்படி கோவம் வராம இருக்கும்? ஜோஷி கோவப்பட்டதுனால அந்த போலீஸ்காரன் ஜோஷி மேல கைய வைப்பாரு. சோ இனிமே புருவன் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு லியோக்கு வழி விட்டுருவாரு. வெளியில வந்தோனே அந்த முகத்தை பாருங்களேன். சாரி, நான் ஆக்சுவலா முன்னாடி வந்து சொல்லிருந்தேன், அந்த மார்க்கெட் ஃபைட் சீன்லயே லியோவுடைய ஒரிஜினல் முகம் கொஞ்ச நேரத்துல வெளியில வரும். இது அவருடைய ஒரிஜினல் முகம் கிடையாது, கொஞ்சமா கோவம் உள்ள ஒரு முகம். அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷனை எனக்கு அந்த எக்ஸ்பிரஷன் வரட்டும் சொல்றேன். நல்ல கோவம் வர்ற முகம் வெளியில வரும். நான் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன், சாரி நாங்க சொல்ல மறந்துட்டேன். இப்போ அந்த ஸ்டேஷன்ல அங்க வெளியில வந்திருக்குல்ல, இதுதான் லியோவுடைய முகம், இதுதான் லியோ கோவப்பட்ட. இந்த சீன் பார்த்துட்டு எனக்கு ஒரு நிமிஷம் ஷாக். இது வரைக்கும் இந்த மனுஷன் இந்த மாதிரி பண்ணதே இல்லையா, இவ்வளோ ராவா இருக்கே அப்படிங்கிற ஃபீலு செம்மையா இருந்துச்சு. வரக்கூடிய முகம். அண்ட் மார்க்கெட் ஃபைட்லயுமே அவர் அடி வாங்கின உடனே லியோ கோவத்தினால வெளியில வந்த முகம் இது. ஸோ இதுதான் லியோவுடைய கோவமான முகம், ஓகேவா? அண்ட் அப்போ அங்க இன்ஸ்பெக்டர்னு கூட பார்க்காம சங்க பிடிச்சி நெரிக்கும் போது இருக்கிற எல்லா போலீஸும் தடுப்பாங்க, லியோவை கட்டுப்படுத்த முடியாது. ஆனா அப்படி ஸ்டேஷனை விட்டு வெளியில எடுத்துட்டு வருவாரு. அப்போ ஒரு இன்ஸ்பெக்டரை சங்க பிடிச்சி நெரிக்கும் போது வெளியில நிக்கிற எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க. பார்த்திபனோட பசங்க ஆச்சரியப்படுவாங்க, ஜோஷியோட ஒய்ஃப் ஆச்சரியப்படுவாங்க. பட் ஒரு கேரக்டர் மட்டும் அங்க ஆச்சரியமே இல்லாம இருக்கும், அது அந்த ஸ்ருதிங்கிற அந்த கேரக்டர். பிகாஸ் அந்த கேரக்டர் ஆல்ரெடி இந்த அரகன்ஸை பார்த்துருச்சு. ஸோ அந்த மாதிரி. அண்ட் ஜோஷி ஆல்சோ, ஜோஷி வந்துட்டு அதை தடுக்க தான் பார்ப்பாரு, ஆனா அந்த கோபத்தை பார்த்து ஆச்சரியப்பட மாட்டாரு. அண்ட் சத்யாவுமே ஆச்சரியப்பட மாட்டாங்க, இது பெரிய பிரச்சனையா வந்துருமே அப்படிங்கிற மாதிரி பதறுவாங்க. அந்த போலீஸ்காரனை மரத்தோட மரமா சங்க வச்சு தூக்கும் போது அண்ட் வெளியில நிறைய கிரௌடு நிக்கும். அந்த கிரௌடு ஏன் நிக்குன்னா, அந்த போலீஸ்காரன் உள்ள வரும் போதே சொல்லுவாரு, வெளியிலேயே இவ்வளவு கூட்டம் இருக்கு, இது என்ன மீன் மார்க்கெட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அதாவது பார்த்திபன் தான் ஃபேமஸான ஆளாச்சு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மார்க்கெட்ல எவ்வளவு பெரிய ஃபைட் பண்ணிட்டு வந்திருக்காரு. சோ அதனால அங்க என்ன நடக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு கூட்டம் கூடி நிக்குது. சோ அவரை சங்க பிடிச்சி வெளியில எடுத்துட்டு வந்து ஒரு மரத்துல வச்சு ஏத்துவாரு. அப்ப அந்த போலீஸ்காரனோட மூஞ்சியை பாருங்களேன், இதெல்லாம் இவருக்கு தேவையா? தேவையில்லாம ஒன்னொன்னா பண்ணி அவரை கோவப்படுத்தி விட்டுட்டு, அதாவது இது எப்படி இருக்குன்னா, நீ கோவப்படுன்னு தூண்டி விட்ட மாதிரி, அதாவது லியோவை பார்க்கணும் லியோவை பார்க்கணும்னு சொன்ன மாதிரி. அங்க ஜோஷி வந்து சில வார்த்தைகள் சொல்லுவாரு. இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் பார்த்திபன் கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்றாரு பாருங்க லியோவை. கம்மி பண்ணிட்டு அதுக்கப்புறம் விட்டுட்டாரு. பிகாஸ் ஒரு போலீஸ்காரனை கொலை பண்ணா அது நமக்கு பிரச்சனை அப்படின்னு ஒரு பார்த்திபனா யோசிச்சிருப்பாரு அந்த இடத்துல. ஆனா அதை உள்ள இருக்கிற பார்த்திபன் காதுல விழுற அளவுக்கு சொன்னதுனால ஜோஷி மேல ஒரு கை வைப்பார்ல, நல்ல வேலை நீ ஞாபகப்படுத்திட்ட, சோ அதனாலதான் என்னால லியோவை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் அது.
அந்த சைடில் நிற்கிற போலீஸ்காரனோட ஃபேஸை பாருங்களேன், ஒரு மாதிரி பயங்கர டயர்டாக இருக்கிறாரு பாருங்க. யாரா நீ இவ்வளோ டேஞ்சராக இருக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் அது. அண்ட் நெக்ஸ்ட் ஷாட்டே பார்த்திபனா காமா உட்காந்துருப்பாரு, உள்ளுக்குள்ள லியோவை கம்மி பண்ணிக்கிட்டே உட்காந்துருப்பாரு. அந்த இன்ஸ்பெக்டர் களத்தெல்லாம் செவந்து போய் காத்து பட வச்சுட்டு உட்காந்துருப்பாரு, லியோவை கோவப்படுத்தி விட்டதால வந்த வேணா இது. அண்ட் தென் ஜோஷி வருவாரு, பார்த்திபன் கிட்ட சொல்லுவாரு, இந்த மாதிரி போலீஸ் ப்ரொடெக்ஷன்லாம் நம்ம கேட்டா கொடுக்க மாட்டாங்க, அவன் உடம்புல ஒரு சின்ன காயம் கூட இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அதாவது இவருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரொடெக்ஷன் கேட்கிறோம், ஆனா இவர் மேல ஒரு காயம் கூட இல்ல. லியோவை தாண்டி எவனால எதுவும் பண்ணவும் முடியல, இவரால மத்தவங்களுக்கு தான் பயங்கர காயமாகுது. சோ அது அங்க சொல்றாரு ஜோஷி. நீ நினைக்கிற மாதிரி நம்ம கேட்டதும் போலீஸ் ப்ரொடெக்ஷன் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க பார்த்திபன். உன் மேல அசால்ட்டுக்கான எந்த ஆதாரமும் கிடையாது, உன் உடம்புல ஒரு சின்ன காயம் கூட இல்ல. அண்ட் தென் பார்த்திபன் சொல்றாரு, என் உடம்புல காயம் இல்லைன்னு யார் சொன்னா? உடனே வெடிமீஸ் யூஸ் பண்ற அந்த வெப்பனை எடுத்துட்டு வராங்க. என் உடம்புல லியோவை தாண்டி எவனாலையும் டச் பண்ண முடியாது, நாமளே நம்மளை கழிச்சுக்கிட்டு ப்ரொடெக்ஷன் கேட்டாதான் உண்டு அப்படிங்கிற மாதிரி அந்த சீன் ஆகுது. அப்போ வந்துட்டு ஒன்னு சொல்லுவாரு, ஜோஷி நானே கிழிச்சுக்கிட்டா ரொம்ப ஆழமா கிழிச்சுக்குவேன், நீங்களே பண்ணிருங்க. அதாவது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வெப்பனை டச் பண்ணிட்டோம்னா நான் கொஞ்சம் லியோ ஆயிருவேன். சோ அப்ப நானே என்ன கழிச்சுக்கிட்டேன்னா ஆழமா கழிச்சுப்பேன், லியோ கையில வெப்பன் கிடைச்சா சும்மா சின்ன கீரெல்லாம் போட மாட்டான் அப்படிங்கிற மாதிரி டைலாக் இது. சோ ஜோஷி பார்த்தி அனுமதியோட கிழிக்கிறாரு. அங்க பார்த்தி லியோ வெளியில வராத மாதிரியும் கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு. அண்ட் தென் ஜட்ஜு கிட்ட போய் எனக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் வேணும்னு அதை காட்டி கேட்குறாங்க. அவரும் ப்ரொடெக்ஷனுக்கு ஓகே சொல்றாரு. அங்க பார்த்திபன் எனக்கு தமிழ்நாட்டில் இருந்து தான் ஒரு போலீஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. LCU சின்ன ரிக்வெஸ்ட், தயவு செஞ்சு தமிழ்நாட்டில இருந்து எனக்கு ஒரு போலீஸ் கொடுங்க சார். ஸோ இதுக்கப்புறம் வர்ற சீன் வந்துட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது இல்லை, பிகாஸ் அதில் வந்துட்டு LCU கனெக்ட் இருக்குது. ஸோ அது இந்த கதைக்கு இந்த ஃப்ளோக்கு தேவையில்லை, அதை நான் வேற வீடியோவாக தனியாக பண்ணுறேன், LCU கனெக்டை மட்டும் தனியாக பண்ணுறேன். ஸோ அவர் ஏன் தமிழ்நாட்டில் கேட்கிறாருன்னா, இப்போ இந்த இன்ஸ்பெக்டர் நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாரு நம்பணும், பட் அவர் இப்படி பண்ணாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் அவர் மைண்ட்ல இருக்கும்ல. ஸோ நான் வேற யாரையும் நம்ப விரும்பல, எங்க ஊருக்காரனே நான் நம்பிக்கிறேன் அப்படிங்கிறதுனால அவர் அதை கேட்கிறாரு. அண்ட் தென் அதுக்கப்புறம் அவர் வீட்டுக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன்லாம் வந்ததுக்கு அப்புறமா ஒரு 10-20 நாளுக்கு அப்புறமா தன்னோட காஃபி ஷாப்புக்கு வருவாரு. ஷாப்பே அப்படி பால் அடைஞ்சு போய் கிடக்கும். நடந்த சில விஷயங்கள்லாம் அங்கே ஞாபகப்படுத்தி பார்த்துக்கிடுவாரு. தென் ஒரு டைம் லாப்ஸ் நடக்கும். ஷாப்பை வந்துட்டு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. திரும்பவும் ஷாப் ஓப்பன் பண்ணி நார்மல் லைஃபா வாழ ஆரம்பிக்கலாங்கிற மாதிரி முடிவு பண்ணிருப்பாரு. ஸோ அப்புறம் அவங்க நார்மலா பார்த்திபனா கேஷுவலா இருந்துகிட்டு இருக்கும் போது பட்டு நம்ம திரும்பி பாப்பாரு, தூரமா ஒருத்தர் நின்று அவரை போட்டோ எடுத்துக்கிட்டு இருப்பாரு. இந்த மூஞ்சி யாருன்னு தெரியுதா? அதாவது பார்த்திபனை பற்றி 4 வேற வேற ஆளுங்களுக்கு தெரிய வந்தது இல்ல, தெரிய வந்த மாதிரி காட்டினாங்கல்ல. அதுல தெலுங்கானால ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனில ஒருத்தர் நின்று ஆச்சரியப்பட்டு இருந்தாரு. அவரை பத்தி ஒரு கதை கூட சொல்லியிருந்தேன். அவர் போட்டோ அனுப்புனாரு, முழு முகத்தை பார்த்துட்டு சொல்லுன்னு ஒருத்தர் சொன்னாரு அப்படின்னு ஒரு கதை சொல்லியிருந்தானா, அந்த ஒருத்தர் தான் இவரு. சோ அதனால முழு முகத்தை இங்க வந்து போட்டோ எடுக்கிறாரு. ஸோ பார்த்திபனுக்கு வந்து அவர் யாருன்னு தெரியல, ஏன் போட்டோ எடுக்கிற, நீ தமிழா நெல்லு அப்படிங்கிற மாதிரி கேஷுவலா தான் பேசுறாரு. பட் அவர் அங்க பயத்துல ஓடுறாரு, பயத்துல ரோட்டை கிராஸ் பண்ணி ரொம்ப தூரமா போறாரு. உன் பக்கத்துல வந்து நான் பேச மாட்டேன், தூரமாவே நின்னுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்படின்னா இவருக்கு வந்துட்டு இவருக்குள்ள இருக்கிற ஒரு மோசமானவனை தெரியும், அதனால டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றாரு. ஸோ பார்த்திபனுக்கு ஒன்னும் புரியல, இவன் நம்மள போட்டோ எடுத்தானா இல்ல கடையை போட்டோ எடுத்தானா, யார் இவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன். பட் உள்ள இருக்கிற லியோவுக்கு தெரியும் இவன் யாருன்னு. தமிழா நெல்லு ஆனால் எடுத்த அந்த ஃபோட்டோவை அவர் வேற ஒருத்தருக்கு அனுப்புறாரு. அதாவது முதல்ல ஒருத்தர் கால் பண்ணி இந்த பாதி முகத்தை காட்டினார்ல, நீ கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லுன்னு அவர் சொன்னார்ல, இப்போ அந்த முழு முகத்தை இவருக்கு அனுப்புறாரு. இங்கேருந்து தான் சூடு பிடிக்கும். இப்போ இந்த முழு முகத்தை இவர் பார்க்குறாரு, உடனே ஆச்சரியப்பட்டு வண்டி எடுத்துட்டு கிளம்புறாரு. இங்க இருந்து தான் ஆக்சுவலா கதை ஆரம்பிக்குது. அதாவது ஆரம்பமாக போகுது, இன்னும் ஆரம்பிக்கல, ஆரம்பமாக போகுது. பிகாஸ் இது வரைக்கும் பார்த்திபன் சம்பந்தமான பிரச்சனையில லியோ தலையிட்டுக்கிட்டு இருந்தாரு. இந்த சாண்டி மிஸ்கின் இவங்க எல்லாம் சம்பந்தம் இல்லாம ஒரு ஆக்சிடென்ட்ல இனிமையானவங்க. சோ அது சம்பந்தமான பிரச்சனைகள்ல பார்த்திபனும் லியோவும் சேர்ந்து செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ கதை லியோவுடைய பிரச்சனைக்குள்ள போக போகுது. அதாவது அதுக்கப்புறம் இந்த ஷாட் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஷாட் வரும்போதெல்லாம் அதாவது தியேட்டர்ல எனக்கு ஃபீல் ஆச்சு, இங்க இருந்து தான் படமே ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி. சோ லியோவுக்கான பிரச்சனைக்குள்ள இப்ப கதை போக ஆரம்பிக்குது. உள்ள வந்துட்டு ஒருத்தர், சரி வேண்டாம் அது யாருன்னு எல்லாருக்குமே தெரியும், ஹரால்ட் தாஸ். அவர் வந்துட்டு எல்லாரு கையையும் வெட்டிக்கிட்டு இருக்காரு. எங்க சரக்கை எங்களுக்கு தெரியாம கைமாத்துறீங்களா, ஸ்கூல்ல எல்லாரும் தப்பு பண்ணா கையில அடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டர் நேம் ரிவீல் பண்ணும்போது அவ்வளோ கூஸ் பம்ப்ஸா இருந்துச்சு. பண்ணதுக்காக கையை வெட்டுறாரு. அந்த ஃபேக்டரிக்குள்ள இப்போதைக்கு அவர் தான் வாத்தியார் அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. ஏதாவது யாருக்கு மார்க் பண்ணா அவர் தான் பனிஷ் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க.
ஸோ தான் அந்த போட்டோ எடுத்துட்டு அவர் உள்ள வராரு. அண்ணன் அண்ணன்னு சொல்லிட்டு கூட்டத்தை விலக்கிட்டு வராரு. ஹரால்ட் தாஸ் பனிஷ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது வந்து டிஸ்டர்ப் பண்றாரு. அப்போ ஹரால்ட் தாஸோட என்ட்ரி. ஸோ இப்போ இங்க இவர் ஒரு டைலாக் ஒன்று சொல்வார் பாருங்க. சொல்ல வந்தது முக்கியமான செய்தின்னு கடவுளை வேண்டிக்க, இல்லை நீங்க செத்துருவேன். ஸோ இப்படி இவர் இங்க இந்த இடத்துல சொல்றாருல்ல, அதனால தான் அவர் வெறும் கண்ணு போட்டோ மட்டும் அனுப்பும் போது இன்னொரு தடவை கன்ஃபார்ம் பண்ணு அப்படிங்கிற மாதிரி கேட்டு முழு முகம் வந்ததுக்கு அப்புறம் கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் இங்க வந்து சொல்றாரு. ஸோ அப்படி அந்த சாயல்ல வேற யாரையோ பார்த்துட்டு வந்துட்டு அதை வந்துட்டு சொல்லி அது ஒரு விஷயமே இல்லை அப்படின்னா, நான் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நீ டிஸ்டர்ப் பண்ணிட்டு வந்து ஒரு விஷயம் சொல்றேன்னா அது முக்கியமான விஷயமா இல்லை அப்படின்னா உன்னை நான் அந்த இடத்துலயே கொன்றுவேன். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவர். ஸோ அந்த ஃபோட்டோவில் அந்த முகத்தை பார்த்த உடனே ஒரு பயங்கரமான ஆச்சரியம். அந்த ஒரு டெரரான முகத்தில் ஒரு டெரரான ஒரு மூஞ்சியே ஆச்சரியப்படுது அப்படின்னா அப்போ அது பார்த்து ஆச்சரியப்படுற அந்த மூஞ்சி எவ்வளோ டெரராக இருந்திருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பேடா சாங் ஆரம்பிக்குது. அந்த பெட்டியை உடைச்சு உள்ள இருந்து ஃபோட்டோ ஃப்ரேம் எடுக்கிறாங்க. பர்ஃபெக்ட் ஹீரோ என்ஹான்ஸ்மெண்ட். அதை உடைக்கிறாங்க. உடைச்சு அந்த லியோ தாஸோட முகத்தை பார்க்குறாரு. லியோ தாஸ் இந்த போட்டோல ரொம்ப சாதாரணமாக தானே இருக்காரு. இவர் இவ்வளவு மோசமானவரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி பாஸ்போர்ட் சைஸ் போட்டோல எல்லாம், இந்த ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, இந்த மாதிரி போட்டோல எல்லாம் எல்லாருமே சாதாரணமா தான் இருப்பாங்க. சேம் அந்த மாதிரி தான். இவ்வளவுதான் லியோ தாஸா நீங்க நினைச்சிட கூடாது இல்ல, அதுக்காக சொல்றேன். தென் இவர் கொண்டு வந்த இந்த போட்டோவையும் அந்த லியோவுடைய போட்டோவையும் மேட்ச் பண்ணி பாக்குறாரு. அதாவது ஹேர் ஸ்டைல், பியர்ட் எல்லாம் டிராயிங் பண்ணி பாக்குறாரு. ரெண்டும் ஒண்ணு தானா அப்படிங்கிறது. அதாவது இவரும் ஒரு கன்ஃபார்ம் பண்றாரு. அவரு 1க்கு 2 தடவை கன்ஃபார்ம் பண்ணிட்டு இவர்கிட்ட கொண்டு வந்து காட்டின மாதிரி இவரும் நல்லா கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வேற ஒருத்தர் கிட்ட போய் காட்டணும். ஸோ இவர் டிராயிங் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த போட்டோ காட்டுற அவருடைய முகத்தை பாருங்க. ஒரு பதட்டத்தோட நின்னுகிட்டு இருக்காரு. ஒருவேளை ரெண்டும் மேட்ச் ஆகலனா இந்த இடத்துல நம்மளை கொன்றுவாங்களா அப்படிங்கிற ஒரு பதட்டம். ஸோ வரைஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அப்படி மேட்ச் ஆயிடுச்சு ரெண்டுமே. ஸோ இவன் தான் இவன். லியோ இன்னும் சாகல. அவருடைய அந்த மறைவு நாளை அழிக்கிறாரு. அழிச்சதோட அடுத்த ஷாட்டே அந்த மறையாத ஒருத்தரை காட்டுறாங்க பாருங்க. அதாவது கையில வெப்பனோட, அதாவது இந்த கெட்டப்ல வெப்பன்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்க பார்த்திபனை இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ஷாட்ல பார்த்திருக்கீங்களா? ஸோ அந்த மறைவு நாளை அழிச்சதோட காட்டுற அடுத்த ஷாட்டே லியோவுடைய ஷாட்டு. அந்த போட்டோ எடுத்துட்டு போனவன பார்த்திபன் பார்த்து யாரும் தெரியாம முழிச்சான்ல. பட் இவனை லியோவுக்கு தெரியும், நான் சொல்லியிருந்தேன்ல. ஸோ இவன் நேர எங்க போய் யாருக்கிட்ட சொல்லுவான், என்ன பண்ணுவாங்கிறது அவருக்கு தெரியும். ஸோ இப்போ லியோவுடைய பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதனால ஃபுல் அண்ட் ஃபுல் லியோவே இப்போ வந்துட்டாரு. இப்போ இந்த உடம்பு லியோ கையில இருக்குது. அதாவது இது வரைக்கும் பார்த்திபனுக்குள்ள லியோ இருந்துட்டு அப்பப்போ எட்டி பார்த்துட்டு போனாரு. இப்போ லியோ தான் இங்க இருக்கிறாரு. அதுக்கு உள்ளதான் பார்த்திபன் இருக்கிறாரு. சேம் அந்த ஸ்கேடு சாங் மாதிரி இந்த பேடாஸ் சாங்கோட லிரிக்லயுமே அதை கன்வே பண்ணிருப்பாங்க. அதை நான் சொல்றேன். அந்த மறைவு நாள் அழிச்சிட்டு லியோ தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஹரால்ட் தாஸ் வேற ஒருத்தர் கூப்பிட போவாரு. அதாவது ஆண்டனி தாஸை வந்துட்டு கூப்பிட போவாரு. அவர் அப்ப அங்க பிரேயர் பண்ணிட்டு இருப்பாரு. முக்கியமான விஷயம் ஒன்று எழுந்து வருவாரு. ஸோ இப்போ லியோ உயிரோட இருக்காரு அப்படிங்கிறது யாருக்கெல்லாம் தெரியக்கூடாதோ அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்போ இவங்கெல்லாம் தேடி வருவாங்க. அப்போ இவங்களையெல்லாம் பார்த்திபனுக்குள்ள இருந்துட்டு லியோ இவங்களையெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ அதனால லியோ ஃபுல்லா கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாரு. பார்த்திபனை உள்ள வச்சுக்கிட்டாரு. அதாவது இங்க இருந்து லியோவுடைய கதை ஸ்டார்ட் ஆக போது கதையை லியோ ஹேண்டில் பண்ண போறாரு. இந்த லியோ அப்படிங்கிற இந்த படத்தோட கதையே இங்க இருந்து தான் ஸ்டார்ட்டே ஆகுது. இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் கதைக்கான லீட் அவ்வளவுதான். பட் இங்க இருந்து தான் கதையே ஸ்டார்ட் ஆகுது. இருக்கிற வெப்பன்ஸ் எல்லாமே ஷார்ப் பண்ணிக்கிட்டு இருக்காருல்ல, அந்த வெப்பன்ஸ் எல்லாமே ஹண்டிங் வெப்பன்ஸ். சோ லியோவுக்கு பழக்கப்பட்டது. சோ இப்போ இந்த லியோவை தேடி இவங்க போகணும். ஹரால்ட் தாஸ் அந்த போட்டோ ஃப்ரேம்ஸ்லாம் தூக்கி காட்டுவாரு. இவன் தான் நம்மளுடைய டார்கெட் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் கத்துவாங்க. ஆனா ஆண்டனி தாஸ் கிட்ட கேட்பாங்க, நம்ம ஆளுங்களை எங்க இருந்து எத்தனை பேர் அனுப்பணும்? அப்போ அவர் சொல்லுவாரு, பார்த்திபனா இருந்தா 4 பேர் போதும். ஆனா அதுவே லியோவா இருந்தா நம்ம மொத்த ஊரே போனாலும் பத்தாது.
ஸோ அவங்கெல்லாம் லியோவை தேடி கிளம்பிடுவாங்க. அண்ட் அந்த பேடாஸ் சாங் லிரிக்ஸ் இருக்குல்ல, சிங்கம் இறங்குனா காட்டுக்கு விருந்து, இவன் வேட்டைக்கு செதறனும் பயந்து, அவனை தேவையில்லாம ஹண்டிங் சீசனுக்குள்ள கூட்டு போயிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பெரும் புள்ளிக்கெல்லாம் முற்றுப்புள்ளி எழுதி குடல் உருவுற சம்பவம் உறுதி. அதாவது முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ரவுடி ஃபேமிலி இருந்துச்சுன்னா அதுல இவங்க தான் பெரிய ஆட்கள். அந்த மாதிரி இவங்கெல்லாம் ரொம்ப மோசமான ஆட்கள். இப்போ இவங்க அவங்கள விட மோசமான ஒருத்தனை தேடி போறாங்க. அப்படி போனாங்க அப்படின்னா அங்க குடல் உருவுற சம்பவம் உறுதி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பெரும் புள்ளிக்கெல்லாம் முற்றுப்புள்ளி எழுதி குடல் உருவுற சம்பவம் உறுதி. அண்ட் லியோ அந்த வெப்பன்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டு வரக்கூடிய பிரச்சனைகளை ஹேண்டில் பண்றதுக்கு தயாராயிட்டு வெளியில வந்து பார்த்திபனோட பொண்ணு பக்கத்துல வந்து உட்காருவாரு. அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு சாக்லேட் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும். அப்போ அந்த பார்த்திபனோட பொண்ணு வந்து கேட்கும் லியோ கிட்ட, சாக்லேட் வேணுமான்னு கேட்கும். அப்போ அதை லியோ சாப்பிட்டுட்டு நன்றி சொல்லுவாரு. அதுக்கு அந்த பொண்ணு திரும்ப கேட்கும், அதாவது இது ஸ்வீட் தானா, இது பார்த்திபன் தானா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு லியோ ஒரு ஆன்சர் பண்ணுவாரு, இனிப்பு தான், ஆனா ரத்த கலரியான இனிப்பு அப்படின்னு அவர் சொன்னதுக்கு அப்புறம் லியோ அப்படிங்கிற அந்த லைன் அங்க வரும். ஸோ அவங்க கன்வே பண்றாங்க, இனிமே பார்த்திபன் இருப்பாரு, அப்பப்போ லியோ வருவாரு, அதெல்லாம் இல்ல, இப்போ இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கிறது லியோ அப்படிங்கிற மாதிரி கன்வே பண்றாங்க. இந்த லியோங்கிற லைன் இந்த படத்துல இந்த இடத்துல தான் வரும். பிகாஸ் இந்த இடத்துல தான் லியோவே வந்திருக்காரு. அந்த டைட்டில் அனிமேஷன்ல பாருங்க, ஒரு சாக்லேட் இருக்கு, அதாவது உள்ளக்க தான் பார்த்திபன் இருக்காரு. அந்த சாக்லேட் வந்துட்டு ரத்தமாகுது பாருங்க. அதாவது வெளியில இனிமே லியோ தான், உள்ளுக்குள்ள வேணா அப்பப்போ பார்த்திபன் வந்துட்டு போவாரு, அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி கன்வே பண்றாங்க. படத்தோட டைட்டிலே இப்பதான் வருது, லியோ அப்படிங்கிற அந்த ஆராவே இப்பதான் வருது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததெல்லாம் இதுக்கப்புறம் நடக்க போகிற லியோவோட கதைக்கான லீட், அவ்வளோதான். இதுக்கப்புறம் வரக்கூடிய சீன்ஸ்ல எல்லாம் பார்த்திபனா இருக்க மாட்டாரு, பார்த்திபனா நடிச்சுக்கிட்டு இருப்பாரு. ஆனால் அந்த மூஞ்சிலையும் கண்ணிலையும் லியோ தான் இருக்கும். ஸோ அப்போ அந்த லியோ அப்படிங்கிற அந்த உண்மையான கதையே, அந்த ஒரு பயங்கரமான ஸ்டோரியே இனிமே தான் ஸ்டார்ட் ஆக போகுது. லோகேஷ் வந்துட்டு பாருங்களேன், ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ் அப்படின்னு ஒரு கதை, அதோட ஒரு சின்ன லைன் எடுத்துட்டு வந்துட்டு எவ்வளவு பெருசா எவ்வளவு டிஃபரெண்டா ஸ்கிரீன் பிளே பண்ணி ஸ்டோரி பண்ணிருக்காருன்னு பாருங்களேன். சோ லோகேஷ் வந்துட்டு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டைரக்டர் இன் இந்தியா. அதுல சந்தேகமே இல்ல. அதாவது ஒரு கோனைஸ் ஒன்னு இருக்குது, ஒரு அப்பளத்துக்கு மேல கிரீமை புளிஞ்சு கொடுப்பாங்கல்ல, அது ஒரு 10 ரூபா கோனைஸ் அப்படின்னா இதுதான் ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ் கதை அப்படின்னா, அதை லோகேஷ் எடுத்துட்டு வந்துட்டு ஒரு 100-200 ரூபா கோனைஸ் மாதிரி ரெடி பண்ணிருக்காரு. அவ்வளோ லேயர்ஸ் வச்சு, அவ்வளோ விஷயங்கள் அதுக்குள்ள வச்சு, அவ்வளோ டீடைல்ஸ் வச்சு, அவ்வளோ பிரமாதமா பிரம்மாண்டமா காட்டியிருப்பாரு. இன்னும் ஹாலிவுட் மட்டும் தான் பாக்கி இருக்குன்னு நினைக்கிறேன். பாத்திரம் சீக்கிரமே பாத்திரம். சோ இதுக்கப்புறம் இதை எப்படிலாம் எடுத்துட்டு போறாரு, லியோங்கிற படமே இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு, படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத வந்துட்டு நான் இந்த வீடியோல சொல்ல போறது இல்ல. சாரி மன்னிச்சிருங்க. நிறைய பேர் என்னடா இவன் வீடியோ முடிக்கிறானே, இன்னும் கொஞ்ச நேரம் என்னோட பேச்சை கேட்கலாம்னு நினைக்கிறீங்க. ஆனால் அதுக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் பெரிய நன்றி. நான் இப்போ வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ அது உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் மீட் பண்ணிச்சா இல்லை டிசப்பாயிண்ட் பண்ணிருச்சான்னு எனக்கு தெரியல. பட் எதுவாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் பார்ட்டை இன்ட்ரெஸ்டிங்காக இமீடியட்டாக ட்ரை பண்ணலாம். பட் ஒர்க் அவுட் ஆகாத மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் பார்ட்டை இன்னும் கொஞ்சம் லேட்டாக பண்ணலாம்னு நினைக்கிறேன். பிகாஸ் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக டிகோட் பண்ணிட்டு இன்னும் என்கேஜிங்காக வச்சிருக்கிற மாதிரி நேரேஷன் ஸ்டடி பண்ணிட்டு கொஞ்சம் லேட்டாக பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதனால மற்ற படங்கள் பற்றி கொஞ்சம் பேசலாம். அண்ட் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி. நிறைய நல்ல கமெண்ட்ஸுக்கு தனித்தனியாக ரீப்ளை பண்ண முடியல என்னால். அதனால ஒட்டுமொத்தமா உங்க எல்லாருக்கும் நன்றி. அண்ட் நெக்ஸ்ட் லியோ பார்ட் 4 அல்லது வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிகோடிங்ல மீட் பண்ணலாம். சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். சரி, ஓகே, பை பை. Bloody sweet. கம்பேர்ட் டு அவர் சொன்ன மாதிரி செகண்ட் பார்ட்டில் அவர் சொன்ன அந்த விஷயங்களுக்கு பார்க்கும்போது தேர்டில் நிறைய விஷயம் பர்ஃபெக்டாக சொல்லியிருந்தார். கேட்குறதுக்கு நல்லாவே இருந்துச்சு. அண்ட் இதுக்கப்புறம் தான் மெயின் தீம். எனக்கு நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறது என்னென்னா, அந்த ஃப்ளாஷ்பேக்கில் நடந்த விஷயத்த இவர் எப்படி ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்க போகிறார். எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்டிங்கில் அவர் சொல்லிட்டார், அந்த விஷயத்தையே விட்டுருங்க, அந்த ஃப்ளாஷ்பேக்கில் ஃபேக் ஃப்ளாஷ்பேக்கில் அவர் சொன்ன மாதிரி அந்த லியோவே விட்டுருங்க, நான் வேறு லியோ காட்டுறனாரு. இது வரைக்கும் அப்படி தான் கொண்டு போயிருக்காரு. பட் படத்தோடு அந்த பார்ட் வரும்போது அவர் அதை எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறாருங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் கூடிய சீக்கிரம் பார்ப்போம். அது வரை